ரொம்ப மகிழ்ச்சி. பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்து இப்ப 61 வயசு முடிஞ்சிருக்கு. இந்த 61 வயசுல இந்த பூமியில பிறந்ததே வந்து பூமியே ஒரு வகுப்பறை மாரி தோணுது. இந்த என்டயர் பூமியே, இந்த கிரகம் பூமி கிரகமே ஒரு வகுப்பறையா தோணுது. நெறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் கத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் கத்துக்கிட்டு இருக்கிறோம். ம். இந்த ஜாதகம், இந்த ஜோதிடம் பொறுத்தவரைக்கும் எந்த விதமான ஐடியாவும் எனக்கு கிடையாது. ஜோதிடர்கள்லாம் நெறைய நண்பர்கள் இருக்காங்க. எனக்கும் ஜாதக குறிப்பு இருக்கு. எங்க அம்மா அத வந்து பத்திரமா அத வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. எங்க அம்மா சந்திச்ச ஒரு ஜோசியர். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஹிந்து தர்மத்த பொறுத்தவரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு ஜோதிடர் இருக்காரு. இல்லாமலாம் இருக்காரு. சும்மா சொல்லிக்கலாம். நாத்திகர்களா இருந்தா கூட அவங்க வந்து ஒரு ஜாதகரோ, ஜோசியரோ வந்து டச் பண்ணி தான் இருக்காங்க. நான் பார்த்தேன் இந்த 30 நாள்ல. அப்படி பார்க்கும்போது இது உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு மேலோட்டமா சில விஷயங்கள் நம்ம வந்து போய்க்கிட்டே இருப்போம். ஆனா இது உள்ள வந்து பார்க்கும்போது, இதுக்கு ஒரு ஆசிரியர், ஒரு குரு கிடைக்கணும்ல. அப்படி பார்க்கும்போது, நீங்க பொதுவுடைமூர்த்தி ஐயா, அப்புறம் அவர் சார்ந்த ஆசிரியர்களோட பயணம் பண்ணும்போது, "உன் வாழ்க்கை உன் கையில்" அப்படிங்கிறத நம்ம நெறைய கேள்விப்பட்டிருக்கோம். "என் வாழ்க்கை என் கையில்ன்னு." ஆனா என் வாழ்க்கை என் கையில்னா, அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உறவினர்கள், அதுக்கப்புறம் நண்பர்கள், நம்முடைய குருமார்கள், கல்யாணமான கணவனை சார்ந்த உறவுகள், மனைவினா மனைவி சார்ந்த உறவுகள் இப்படிலாம் இருக்கும். இத தாண்டி நம்ம ஒரு நம்ம குடும்பம், நம் நண்பருடைய குடும்பம், இப்படி குடும்பமா பார்க்கும்போது, ஒட்டுமொத்த பூமியே ஒரு குடும்பத்த சேர்ந்திருக்குங்கிறத இந்த ஜோதிட கலை மூலியமா, விஞ்ஞானம் படிச்சிருந்தா கூட, ஜோதிட கலை மூலமா ஒரு விஞ்ஞானம் நமக்கு தெரியுது. அதான் அறிவியலால் உணரப்படாத ஒரு அறிவியல்னு என்னால சொல்ல முடியும். அந்த மாரி தான். அது என்ன குடும்பம் பார்த்தா, சூரிய குடும்பம். நம்ம எல்லாருமே ஒரே சூரிய குடும்பத்துல இருக்கிறோம். நம்ம பெரியப்பா, சித்தப்பா, பெரியம்மா இவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 9 கிரகமும் நம்முடைய உறவினர்களா மாறிடுது. இன்னும் டீப்பா போனா நட்சத்திரங்களெல்லாம் நம்முடைய உறவினர்களா பார்க்க முடியுது. அப்ப எல்லாருமே நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்படுறாங்க. அப்போ நம்மள லைஃப் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் வெறும் கேள்விகள் தான். பதில் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா கேள்விகளுடைய நாயகனா இருக்கும். சில சமயத்துல கேள்வியும் நானே, பதிலும் நானேங்கிற முடிவுக்கு வந்துடுறோம். சில சமயத்துல பதில்கள் யார் மூலியமாவது கிடைக்கும். ஒரு காம்ப்ரமைஸ் கிடைக்கும். விழிப்புணர்வு கிடைக்கும். அதுலேருந்து நம்முடைய பாதை நகரும். இப்படியே போயிட்டு இருக்கும்போது, கேள்வி என்னன்னா, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு? ஒண்ணு. இன்னொன்னு ஒப்பிட்டு பார்க்கிறது. அவங்க வாழ்க்கை அப்படி இருக்கு, என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு. இன்னொருடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம பேசுவோம். இன்னொன்னு வந்து, அவ்வளவுதான் விதிக்கப்பட்டது. விதிக்கப்பட்டது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம். இப்படியே போயிட்டு இருக்கும்போது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஒளி வந்து நம்மகிட்ட இப்ப கிடைச்சிருக்கு. என்னன்னா, என்னுடைய மனம் இருக்கு பாருங்களேன். நம்ம வந்து மனோகாரகன் இன்னைக்கு பார்த்தோம். சந்திரன் மனோகாரன் பார்த்தோம். புதன் வந்து புத்திக்கு அதிபதி. அப்புறம் கல்விக்கு அதிபதி. ஒரு ஒரு கிரகங்களுடைய ஆதிபத்தியம், ஒவ்வொரு கிரகங்களுடைய காரகத்துவம் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதெல்லாம் புது நாலேட்ஜ், புது அறிவு தான். என்ன பொறுத்த வரைக்கும் புதுசு. ஆல்ரெடி இருக்கு. அது பழசு தான். ஆனா எனக்கு வரும்போது அது புதுசு. நெறைய பேர் ஜாதக கலையில ஆல்ரெடி பல இடத்துல நீங்க எல்லாம் பயிற்சி பெற்றிருப்பீங்க. எனக்கு இது புதுசு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏஎல்பி. அப்படி பார்க்கும்போது, அ என்னுடைய மனமே என்து இல்லன்னு கண்டுபிடிக்க முடியுது. எல்லாமே இரவல் தான். கொடுக்கப்பட்டது தான். எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சு போச்சு. கண்டுபிடிப்பு. உடலும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய உடல் நெனச்சுட்டு இருந்தேன். "ஏய் என்ன பத்தி தெரியுமா உனக்கு? நான் யாரு தெரியுமா?" அப்படின்னு சட்டையெல்லாம் இழுத்து போட்டு வர்றது. நம்ம அந்த முகத்த பார்த்து, பார்த்து இதான் நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா, உள்ள உள்ள டெப்த்தா போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த உடல்ல இருக்கிற அத்தன செல்கள் அந்த 10,00,000 கோடி செல்லு கூட விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு செல்லும் நம்ம உணவ நம்பி இல்ல. அதுக்கு தேவையானதை செல்லே ரெடி பண்ணிக்குதுன்னு சொல்லுது. செல்லுக்கு கூட அது வாழ்க்கை அது கையில தான் இருக்கு. அந்த ஒவ்வொரு செல்லும் ஒரு ஜாதகரா பார்த்தோம்னா, இன்னைக்கு எல்லாமே காரணம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது தான், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஜாதகரே காரணம் அப்படிங்கிறத, இந்த கட்டங்கள் இத்தன கிட்டத்தட்ட 10 நாளா அந்த கட்டங்கள பார்க்கும்போது, ஏஎல்பில வந்து நட்சத்திராதிபதியினுடைய அந்த பலனும், கிரகாதிபதியினுடைய அந்த பலனும், கிரகத்த வச்சு பார்க்கும்போது, அவன் அவன் இருக்கிற வீட்ல இல்லாம வேற வேற வீட்ல மாறி போறதுனால, வீடுகள் மாறுறதுனால தான் இந்த பிரச்சனையே. சரியான வீட்ல இருந்தா சரியான பிரச்சனை இல்ல. அட்ரஸ் மாறி வீடு மாறி போச்சுனாலே நமக்கு பல பிரச்சனை. ஆனா, பிரச்சனைங்கிற வார்த்தை இப்ப எப்படி மாறி இருக்குன்னா, இந்த ஜாதகத்தின் மூலமா பிரச்சனை வந்து சவாலா மாறி இருக்கு.
சவாலை நம்ம ஈஸியா எதிர்கொள்ளலாம். ஆனா பிரச்சனைன்னு வந்துட்டோம்னாக்கா ஃபார்முலா இருந்து கூட நம்மளால வெளியில வர முடியாது. ஐயோ போட்டுருவோம். ஐயோ இந்த ப்ராப்ளமா, இது மாறாதா? ஐயோ இன்னும் 1 வருஷம் ஆகுமா? ஐயோ 4 பாதமும் இங்கதான் இருக்குதா? 4 வருஷம் ஆகுமா? அதே நட்சத்திர பாதம் தானே இந்த 4 வருஷத்துக்கு அதே தான் இருக்குமா? வாழ்க்கை மாறுமா? இன்னும் 4 வருஷம் இதை அனுபவிக்கணுமாலாம் இருக்கும். ஆனா இப்ப என்ன ஆயி போச்சுன்னா, வித்தை தெரிஞ்சதுனால, இதுதான் லைஃப், இப்படிதான் இருக்கும். நீ ஒன்னும் ஆப்பரேட் பண்ணல. ஆப்பரேட்டர் வெளியில இருக்கிறான். ஆப்பரேட் பண்ணும்போது நீ எப்படி இருக்கணும்? ஆபரேஷன் நடக்கும்போது நீ எப்படி இருக்கணும்? அனஸ்தீசியால இருக்க போறியா? இல்ல ஆபரேஷன் முடிஞ்சு அனஸ்தீசியா தெரிஞ்சவன ஒரு வலி வலிக்கும்ல, அந்த வலியை தாங்கக்கூட மனநிலைக்கு வந்துட்டியா? ஆனா ஆபரேஷன் கண்டிப்பா உண்டு. ஆபரேஷன் சக்சஸ். ஆனா அதுக்கப்புறம் நடக்கிற விளைவுகளை நீ தாங்கிப்பியானா? தாங்கி 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 போகும்போது ஒரு நாள் இந்த வலியும் போயிடுது. ஆபரேஷனும் சக்சஸ். நல்லா இருக்கும். அப்படி பார்த்தா இந்த நட்சத்திரமும் இந்த கிரகங்களும் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபரேட்டரா இருக்காங்க. கிரேஸ்ஃபுல் ஆபரேட்டர். அப்போ நான் இந்த 30 நாள்ல கத்துக்கிட்டது என்னன்னா, எது நடக்குதோ அதை அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு கிரகங்களுக்கு நண்பனாகணும். நட்சத்திரங்களுக்கு சிறந்த நண்பனாயிடணும். 12 வீட்லயும் போய் யார் எங்க உட்கார்ந்தாலும் நம்ம அவங்க மேல ஒரு அன்பு செலுத்துறோம். எல்லாத்தையும் வரவேற்கணும். காலத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். மிகப்பெரிய பரிகாரம் எதுனா, நமக்கு நடக்கிற விஷயங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணி கோயிலுக்கு போய் பரிகாரம் நம்ம செஞ்சுக்கணும்னு சைக்காலஜிக்கலா ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. அந்த பரிகாரம் குரு சொல்லும் போதே தெரியுது. கோயிலுக்கு போங்க, இந்த நாள்ல இந்த கடவுளை நீங்க நல்லா கும்பிடுங்கன்னும் போது நமக்கு சப்போர்ட்டிவா ஒரு காட் இருக்காங்க. அதுவும் இந்து தர்மத்துல பாத்தீங்கன்னா, தனத்துக்கு ஒரு கடவுள், அறிவுக்கு ஒரு கடவுள், எல்லாத்துக்கும் கடவுள் இருக்கு. லட்சுமி பணத்துக்கு, கல்விக்கு சரஸ்வதி, இப்படி பல கடவுள் இருக்கிறதுனால நம்மளுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு. அதனால இந்த ஜாதகம் எனக்கு கற்றுக் கொடுத்தது, இருக்கிற சூழ்நிலையை அப்படியே லவ் பண்ணி ஏற்றுக்கொண்டு, கிரகங்கள் என்ன சொல்லுதோ அந்தந்த காலகட்டத்தில் என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கொண்டு, விதி வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னேன்னு சூப்பரா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா கெட்டு வரும் மதிய பியூட்டிஃபுல்லான மதியா மாத்தணும்னா அதுக்கு ஜாதக அறிவு இருக்கு பாருங்க. இந்த ஜாதக நாலேஜ், இந்த நாலேஜ் மட்டும்தான் நம்முடைய மதியா இருந்து விதியை வெல்ல முடியுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். பல பேர் பல விதமா கண்டுபிடிப்பாங்க. நான் கண்டுபிடிச்சது தான் அந்த 30 நாள்ல எனக்கு எனக்கு கிடைச்ச ஞானம், இறைவன் மூலமா, குரு மூலமா. அப்போ நம்முடைய ஒவ்வொரு செல்லுமே தனக்கு தேவையானது தனக்குள்ளே ரெடி பண்ணிக்குது. எப்படி ரெடி பண்ணுது, அதுக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நவீன விஞ்ஞானம் என்ன கண்டுபிடிச்சிருக்குனாக்கா, நாம ஆப்ரேட் பண்ணல இந்த உடலை, நம்ம மனம் மட்டும் ஆப்ரேட் பண்ணல, வெளியில இருந்து சில சக்திகள் உள்ள வருது. பிரபஞ்சத்துல இருந்து சில சக்திகள், காஸ்மிக்ல இருந்து சில சக்திகள் வந்து நம்மள ஒவ்வொரு செல்லையும் இயக்குதுங்கிறத இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப வெளியில போனாலே நம்மளை சுத்தி இந்த மில்கி வே சிஸ்டம், இந்த கிரகங்கள், நட்சத்திரங்கள் தானே இருக்கு. நட்சத்திரோட உறாவுகள் தான் நம்மளோட வாழ்க்கையை டிசைட் பண்ணுதுங்கிறத கண் கூட பார்க்க முடியுது. வெளிநாட்டுல கூட இப்ப நிறைய பேர் இதை ஏத்துக்கிட்டே வராங்க. அவங்க வேற லெவல்ல பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது மனிதனுக்கு மானுடமா அவதாரம் எடுத்த ஒவ்வொருத்தனுக்கும் இந்த ஜோதிட கலைங்கிற இந்த கலை வந்து கைக்குள்ள இருக்கணும். கைக்குள்ள இருந்தா முதல்ல என் ஜாதகம் எனக்கு பரிபூரணம் ஆகணும். என் நட்சத்திரம் எந்த இடத்துல இருக்குது, எங்க காலை தூக்கி வைக்குது. ஒரு வீடுனாலே அங்க காலை வச்சுதான் உள்ள போக முடியும். எத்தனை நட்சத்திரம் நம்ம வீட்டு மேல காலை வச்சிருக்கு, நம்ம எந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்ல இருக்கோம், அதாவது சூழ்நிலையில இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா, கோடை காலம்னா வெயிலை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். குளிர்காலம்னா குளிர் எடுக்கும், ஸ்வெட்டர் போட்டுக்கிறோம். ஸ்வெட்டர் தான் பரிகாரம். வெயில் வந்தா ஏசி பரிகாரம் மாதிரி மோர் பரிகாரம், உடம்ப கூலா வச்சுக்கிறோம். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூத்திரங்கள் இருக்கு. சூத்திரங்கள் இருக்கு. இது ஒரு மனிதன் வந்து நமக்கு வந்து நிறைய இடத்துல வந்து மனிதன் வந்து நமக்கு ஒரு டீச்சரா, ஒரு நண்பனா, இல்ல ரோட்ல போறவனா வந்து நிறைய இடத்துல நிறைய விஷயம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களை எல்லாரும் குருவா பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த 30 நாள் பயணம் உருவாக்கி, சில டைம்ல கேமரா நான் ஆன் பண்ணியிருப்பேன், சில டைம் கேமரா ஆன் பண்ணிருக்க மாட்டேன். ஆனா நான் ஃபுல்லா அட்டன் பண்ணேன். நான் ஒரு இன்னொரு ஜாதகத்தை நான் கணிக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து ஞானம் பெற்று விட்டேனா அப்படின்னு பொய் சொல்லலாம். நல்லா இந்த 30 நாள்ல நான் நல்லா கத்துக்கிட்டேன், நான் வந்து சிறந்த மாணவன், நான் அப்படியே கத்துக்கிட்டேன், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆசிரியர்கள் இந்த வகுப்புல கத்துக் கொடுத்தாங்க, என்னால ஜாதகம் கிடைக்கும்னா சத்தியமா கிடையாது. இன்னும் டீப்பா உள்ள போனோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து 30 நாள் பயிற்சியா இருந்தாலும், இது 10 வருட கோர்ஸா இருக்கலாம், 5 வருட கோர்ஸா இருக்கலாம்,
நாம எந்த அளவுக்கு இதுல ஆர்வம் காட்டுறோமோ அந்த அளவுக்கு இது நம்மளை லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜோதிட கலை, ஜோதிட கலைக்கு நம்மளை பிடிக்கணும்னா நாம அதுக்குள்ள டெப்தா உள்ள போகணும். போய் திருப்பி 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 ரீவிஷன் பண்ணி ரீகால் பண்ணி நமக்கு கொடுத்த கைடோட மிங்கில் ஆகி, கைடெல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க எல்லாம், அப்படியே டெப்தா போய் என்ன விஷயம், இத்தனாவது வீட்டுல எதிர் வீடு, அந்த வீடு, இந்த வீட்டுல இவர் இருக்காரு, நம்ம வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இத்தனை வீட்டை நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். இல்ல வேற ஏதோ ஒரு வீட்டுல நாம இருக்கிறோமா, கூச்சப்படவே கூடாது. ஒரு டவுட் வந்ததா உடனே கேட்கலாம். நீங்க நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல எப்படியோ ஒரு 150 பேர் இருப்பீங்க. இத்தனை நிறைய பேர் டைம் ஆயிடுச்சு கிளம்பியிருப்பீங்க, ரெக்கார்டர்ல போடுவாங்க. நான் இப்ப எங்க போனாலுமே பாத்தீங்கன்னாக்கா என் கூடவே வருது இந்த ஜோதிட கலை, ஜாதக கலை. கண்ணுக்குள்ள ஒரு சிப்பு ஃபார்ம் ஆயிடுச்சு பார்வையில. ஜோதிட பார்வைன்னு ஒன்று ஃபிக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. எங்க போனாலும் யார் வீட்டுல போனாலும் ப்ராப்ளம்னு சொல்லும் போது அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு சவாலா மாத்தி கொடுக்க முடியுது. அது கரெக்டா இந்த டைம்ல இப்படிதான் நடக்குங்கிறத நான் அவங்களுக்கு தைரியமா சொல்ல முடியுது. இத்தனைக்கும் நான் எந்த கட்டமும் பார்க்கல, ஆனா தைரியமா சொல்ல முடியுது. சூழ்நிலையை ஃபர்ஸ்ட் ஏத்துக்குங்க. அப்போ துக்கம் என்பது நம்முடைய சூழ்நிலையில இல்ல, நம்முடைய பார்வையில இருக்கு. நம்ம பார்க்கிற பார்வையில அது என்ன பாரு, ஜோதிட பார்வையில பாத்தீங்கன்னாக்கா, ஜோசிக்கலை பார்வையில பாத்தீங்கன்னாக்கா அந்த துக்கம் மறையுது, நல்லா தெரியுது. ஸோ அதனால நான் வந்து இந்த இருக்கிற நண்பர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த கலையை தயவு செய்து விட்டுறாதீங்க. இன்னைக்கு புரியாம இருக்கலாம், நாளைக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிடும். ஏன் இன்னைக்கு புரியல? இன்னைக்கு நட்சத்திராதிபதி, அந்த நட்சத்திராதிபதி உங்களுக்கு புரிய வைக்கிற ஸ்தானத்துல இருக்காருன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு உங்க கிரகம் எங்க இருக்குன்னு தெரியாது, அதனால புரியாம போலாம். ஏன்னா மைண்டு தானே, மைண்டில் நிறைய தாட்ஸ் ஃப்ளோ ஆகி டிஸ்டார்ஷன்ஸ் நடக்கும். அதுக்கு கூட ஒரு டைம் வரணுங்கிறத என் கண்டுபிடிப்பு. அதனால டைம் வரும்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ஸோ நம்ம வாழ்க்கை என்பது நிர்ணயிக்கப்பட்டது, விதிக்கப்பட்டது அப்படின்னா அது நார்த் போல வச்சுக்கோங்க. சவுத்து போல முயற்சின்னு ஒண்ணு இருக்கு, நம்ம எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் அவரு குரு சொல்லும் போது எதையுமே சொல்லிட்டு ஜோசியம் சொல்லிட்டு உட்கார்ந்துடக்கூடாது ஒரு இடத்துல, நம்மளுடைய முயற்சியை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப முயற்சியை போட்டுக்கிட்டே இருக்கும் போது ஒரு நாள் என்ன முயற்சி, எப்படிப்பட்ட முயற்சி, ஒரு ஞானத்தோட சேர்ந்த முயற்சி, அதுல ஜோதிட கலை மூலமா சேர்ந்த அந்த முயற்சி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும்போது விதி மாறுது. விதியை மதியால் வெல்லலான் என்றதுக்கு அந்த மதி, அந்த நாலேஜ். நாலேஜ்னா என்ன, தெரிஞ்சுக்கிறது தானே, தெரிஞ்ச விஷயங்கள் தான் நாலேஜ். இப்போ இந்த 30 நாள்ல நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். எவ்வளவு பேர் கேள்வி கேட்கறீங்க? எதுவுமே உள்ளுக்குள்ள தெரியாம கேள்வி வராது இல்ல. ஒரு ஆன்சர் உள்ள இருந்தாதான், தெரிஞ்ச ஆன்சர் உள்ள இருக்கணும். தெரியாத விஷயத்துக்கு நம்ம கேள்வி கேட்க மாட்டோம், ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும், அதனால கேள்வி கேட்கறோம். இந்த 30 நாள் பயணத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. தெரிஞ்சுக்கிறது இங்கிலீஷ்ல என்ன, நோயிங்னு சொல்லுவாங்க, அல்லது லெட் நோ, லெட் யூ நோ, KNOW ஸ்பெல்லிங் இங்கிலீஷ்ல. இந்த தெரிஞ்சது எங்க இருக்கும்னா நம்முடைய மனசுல. மனசுங்கிறது நம்ம ஜென்ரலா சொல்றோம், அது ஒரு சாஃப்ட்வேர். ஆனா பிசியாலஜிக்கலா சொல்லணும்னா அந்த மனசுங்கிறது நம்ம பிரெயின்ல, செரிபரல் கார்டெக்ஸ்ல, இப்போ கேம்பஸ்னு ஒரு சின்ன மெமரி பாயிண்ட் இருக்கு, மெமரி சென்டரே இருக்கு. அது நியூராலஜிக்கல் சென்டர், அது பேட்டர்ன். அது உள்ளதான் போய் பிறந்ததுல இருந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு, பூர்வ ஜென்மமும் அங்கதான் இருக்கு, இப்போ 30 நாள் பயணமும் அங்கதான் இருக்கு. அந்த 30 நாள் பயணத்துல நீங்க தெரிஞ்சு வச்சது அந்த இப்போ கேம்பஸ்ங்கிற ஒரு அக்கௌண்ட் புக் இருக்கு, அதுல வரவு செலவு இருக்கும். வரவெல்லாம் அந்த 30 நாள் நாலேஜ், ஏஎல்பி நாலேஜ். செலவு நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்குற நாலேஜ், நீங்க கத்துக்கொண்டதை இன்னொருத்தருக்கு சொன்னாலே, எக்ஸ்போஸ், எக்ஸ்பென்ஸ், எக்ஸ்பிரஸ் ஆனாலே செலவு தான். இப்போ வரவு செலவு எத்தனை பேருக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்க, எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணீங்க, எவ்வளவு விஷயங்கள் நீங்க கைட் மூலமா கத்துக்கிட்டீங்க, குரு மூலமா பரிபூர்ணமா கத்துக்கிட்டீங்க. இன்னொன்னு, இதுக்குள்ளேயே நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகும். எத்தனை பேர் அவங்க மூலமா ஷேர் பண்ணீங்கிறதெல்லாம் அந்த லெட்ஜர் புக்ல பதிவாயிருக்கு. பதிவாகலாம் நம்ம யாரும் இப்ப உட்கார மாட்டோம் கேமரா முன்னாடி, எனக்குள்ளேயும் பதிவாயிருக்கு. ஒரு பதிவான பேப்பரை கிழிச்சு எடுத்தீங்கன்னா லெட்ஜ்னு பேர். அப்ப KNOW பிளஸ் லெட்ஜ்னு போட்டீங்கன்னா நாலேஜ் வந்துடும். அப்ப ஜோதிடக்கலை நாலேஜ், இந்த ஞானம் உங்க எல்லாருக்குள்ளயும் இறக்கி இருக்காங்க. அதனால குருவுக்கு நான் வந்து பரிபூர்ண நன்றி சொல்றேன். இந்த டைம்ல எல்லா டீச்சருக்கும் நான் நன்றி சொல்றேன். முதல் ஆரம்பம் ஒரு டீச்சர் எடுத்தாங்க, சாந்தி தேவி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அமுதா மேடம் எடுத்தாங்க, அவங்க வந்து ரிட்டையர்டு டிஇஓன்னு நினைக்கிறேன், அவங்க பேசினாங்க என்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து சாந்தகுமார்ஜி எடுத்தாங்க, சத்யநாராயணன் எடுத்தாங்க, இன்னும் நிறைய டீச்சர்ஸ் பேர் ஞாபகம் இல்லை.
இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பேச்சு திறமை, ஒரு ஒரு டீச்சிங் குவாலிட்டி, அதெல்லாம் பெரிய அபூர்வம். அது சில பேர் டீச்சரா இருந்திருப்பாங்க, சில பேர் ஜாதக கலை, ஜோதிட கலை உள்ள வந்து பேச வந்திருப்பாங்க. நீங்க நல்லா எழுதி வச்சுங்க, பேச்சாற்றல், பேச்சு திறமை உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த கிளாஸுக்குள்ள வந்திருக்க முடியும். பேச முடியாத, பேச்சாற்றல் இல்லாதவர்கள், பேச்ச கூச்சமா இருக்கிறவங்க எல்லாம் இதுக்குள்ள வரவே முடியாது. அப்ப பேசிக்காவே எல்லாருக்குமே கேட்கின்ற ஆற்றல், அது திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ற பேச்சாற்றல் உங்கள் எல்லாருக்குமே இருக்கு. இதை டெவலப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பேச போறது இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பத்தி. வாழ்க்கையை பத்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கா? ஒரு நாள்ல 2 மணி நேரத்துல ஒரு கல்லூரி இருக்கா, வகுப்பு இருக்கா அப்படின்னா இருக்கு. இந்த ஜோதிட கலை இருக்கு. அதனாலதான் நாலந்தா பல்கலைக்கழகத்துல ஜோதிடமும் ஒரு டிபார்ட்மெண்டா இருந்துச்சு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதனால நான் வந்து கல்வித்துறை அமைச்சரா வந்தேன்னா 6ஆம் கிளாஸ் பாடத்திலே ஜோதிட கலையை கொண்டு வந்துடுவேன். கல்வித்துறை என் கைக்கு வந்ததுன்னா இந்த 7வது ஆயக்கலையில இருக்கிற இந்த 5வது கலையோ அல்லது 7வது கலையோ இதை வந்து நான் வந்து கல்வியிலே பேசிக்கலே கொண்டு வந்துடுவேன். குழந்தைங்க பூந்து விளையாடும். மா உனக்கு 12ஆம் வீட்டுல இருக்குதுமா குரு அப்படின்னு சொல்லிடுவான் கிளீனா. குழந்தை அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். குழந்தைங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் ஃபண்டமெண்டல். ஸோ அதனால இந்த 6, 8, 10, 12 இருக்கு பாருங்க, அது ஜாதகத்துல மட்டும்தான் விரயமா இருக்கு. அதுக்கு நீங்க 6ஆம் நம்பர் வீட்டுக்கு போகாம இருந்துடாதீங்க, 8ஆம் நம்பர் வீட்டுக்கு, 10ஆம் நம்பர் வீட்டுக்குலாம் போயிடாம இருந்துடாதீங்க. அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அதனால ஆல் த பெஸ்ட் உங்க எல்லாருக்கும். என் அனுபவம் வந்து இன்னும் நிறைய சொல்லலாம், நம்ம நேரில் பார்க்கும்போது நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் கிளாஸ் போங்க, அட்வான்ஸ் கிளாஸ்ல போய் நிறைய கத்துக்கங்க. இதுல முழுமை அடையாமல் தயவுசெய்து அட்வான்ஸ் கிளாஸ் போக வேண்டாங்கிறதா என்னுடைய கருத்து. இல்ல அதுலயே இந்த 30 நாள் பயிற்சியும் சேர்த்து கத்துக்க முடியும், குரு அப்படி உங்களை கொண்டு போவாருன்னு நினைக்கிறேன்னா நீங்க அட்வான்ஸ் கிளாஸ் போங்க. வாழ்த்துக்கள். நான் போக மாட்டேன், ஏன்னா நான் இன்னும் நிறைய கத்துக்க வேண்டி இருக்கீங்க. அதனால வீடு இல்லையே, வீடு கட்ட முடியலன்றதை கவலைப்படாதீங்க. ஏன்னா சூரியனுக்கே ஒரு வீடு தான், சந்திரனுக்கே ஒரு வீடு தான், எல்லா கிரகங்களுக்கும் 2 வீடு தான் இருக்கு இந்த பூலோகத்துல. அதனால அந்த மாவட்டத்துல ஒரு வீடு கட்டணும், இந்த மாவட்டத்துல ஒரு வீடு கட்டணும் நினைக்க வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு வீடு கரெக்டான கட்டத்துல கரெக்டா வரும்போது வரும். நிகழ்காலத்துல லயிச்சு வாழ கத்து கொடுத்துருக்கு இந்த ஜாதக கலை. ரொம்ப அழகா பாருங்களேன், ஒவ்வொரு நிகழ்காலம் சொல்றாங்க, கடந்த காலம் சொல்லிட்டாங்க, எதிர்காலத்தையும் சொல்லிட்டாங்க. அந்தந்த நட்சத்திராதிபதி வழியாவும் ஆதிபத்தியம் பாக்குறாங்க, அப்புறம் கட்டத்துல கிரகத்தின் வழியாவும் பாக்குறாங்க. வாட் அ பியூட்டிஃபுல் சயின்ஸ் இல்ல? இத சயின்ஸ்னு வெளியே சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சயின்ஸுக்கு வந்து எப்பவுமே அப்பப்போ அதுக்கு நிரூபணம் இருக்கணும். அதனால சயின்ஸ்னு ஒத்துக்க மாட்டாங்க. இது பியாண்ட் த சயின்ஸ், அறிவியலுக்கும் மேலன்னு சொல்லணும், கீழன்னு சொல்லக்கூடாது. கேள்வி கேட்க மாட்டாங்க நம்மள யாரும். அறிவியலுக்கு புரியாத அப்பாற்பட்ட ஒரு அறிவியல். என்னைக்கு வெளியில இருந்து ஒரு ஃபோர்ஸ் நம்மளுடைய மனதையும் உடலையும் இயக்குதுன்னு தெரிஞ்சு போச்சோ அப்பவே கிரகங்கள் கிரகச்சாரத்தின்படிதான், கிரகத்தின் சாரத்தின்படிதான் உடல் இயங்குது, மனம் இயங்குது. இப்ப நான் மனமும் இல்லை, உடல் இல்லை, அப்ப நான் யாரு தான் அப்படின்னும் போது நான் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு உயிர், ஒரு ஆன்மாங்கிறத பரிபூர்ணமா உணர முடியுது. ஆன்மாதான் லக்னாதிபதி, ஆன்மாதான் லக்னம். அதுக்குள்ளதான் மெமரி பவர் இருக்குது. என்ன மெமரி? கிட்டத்தட்ட 2000 வருடங்களா நமக்குள்ள எடுத்த ஜென்மங்களுடைய பதிவு அங்க இருக்குது. அதுதான் டிஎன்ஏ ஆர்என்ஏங்கிற வரைக்கும் இந்த லக்னாதிபதியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால என் வாழ்க்கை என் கையில், நம் கூட சொல்லக்கூடாது, என் வாழ்க்கை என் கையில், என் கிரகத்தின் கையில், என் நட்சத்திரத்தின் கையில். அதனால கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. யாரோட கூடி வாழ்வோம்? நட்சத்திர கிரகத்தை அனுசரித்து எல்லா நட்சத்திரங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறது. எல்லா நட்சத்திரங்களும் கிரகங்கள் நமக்கு குருவாக இருக்கிறது. அந்தந்த காலகட்டத்தில் அடங்கி உடங்கி அமைதியாக இருன்றத ரொம்ப தெள்ள தெளிவா கட்டத்துல சொல்லிடுச்சு. மனைவியிட 3வது இடத்துல முயற்சியா, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். தெரிஞ்சு போச்சா? முயற்சி திருவினையாக்குன்னு தெரிஞ்சு போச்சா? முயற்சியை போட்டுட்டு போயிட்டே இரு, அவ்வளவுதான். முயற்சியை போடாம இருக்காது. அதெல்லாம் வள்ளுவன் அப்பவே சொல்லிட்டான் பாருங்க, என்ன அழகா. தெய்வத்தால் ஆகாது எனினும் தெய்வம் டிசைட் பண்ணிடுச்சு நம்மளோட லைஃப, பூர்வ ஜென்ம பலன்படி லைஃபை டிசைட் பண்ணிடுச்சு. நாம தான் கேட்டு வாங்கி வந்த வரம் இந்த வாழ்க்கை. சொல்லிட்டாங்கல்ல, குருவோட மனைவி பேசினாங்கல்ல, பெற்றோர்களுடைய அருள் இல்லாமல், பெற்றோர்களுடைய அனுசரணை இல்லாமல்
கிரகங்களே நம்மளை சட்டை பண்ணாது, சீண்டாது, நட்சத்திரமே நம்மளை சீண்டாது. அப்படி பார்க்கும்போது மொத்த பரிகாரமும் பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய தாய் தந்தையர் கிட்ட இருக்குது, மாதா பிதா குரு கிட்ட. அப்புறம் தான் தெய்வம் வருது. அப்படி பார்த்தா கிரகங்களே தெய்வத்தினுடைய கடாட்சம் தானே. அதனால அம்மா அப்பா ரொம்ப முக்கியம். நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க, திதி சொல்லி கொடுத்துட்டாங்க, தேதியும் சொல்லி கொடுத்துட்டாங்க, நட்சத்திரம் சொல்லி கொடுத்துட்டாங்க, எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு. கத்துக்கிட்டோமா அப்படின்னு பார்த்தா பாதி கத்துக்கிட்டு இருப்போம், முக்காவாசி கத்துக்கிட்டு இருப்போம். கத்துக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கு. திருப்பி திருப்பி சந்தேகங்களை உள்ள வைக்காம, கேள்விகளை, சந்தேகம் தான் கேள்வி, கேள்விகளுக்கு விடைய அந்தந்த டைம்ல நிகழ்காலத்துல புடிச்சிடுங்க. தள்ளிப்பட வேண்டாம். சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, முடிச்சுட்டு அட்வான்ஸ் கிளாஸ் போங்க. ஸோ என்னுடைய இந்த 30 நாள் கண்டுபிடிப்புல சந்தோஷமா இருக்கேன். முதல்ல வாழ்க்கையில வந்து ஒரு புதிய ஞானம் கிடைச்சிருக்கு. இது புதிய ஞானம்னா எனக்கு புதிய ஞானம். நிறைய பேர் நிறைய ஜோதிட கலைக்கு போய் ரெஃபர் பண்ணிட்டுலாம் வந்திருப்பீங்க. எனக்கு முதல் தடவை உள்ள போது மாற்றம் ஒன்றே நிரந்தரம் அப்படிங்கிறது வார்த்தையா இருந்தது. ஆனா அது ஜோதிட கலையில கூட பிறந்த தேதிக்கு பிறந்த டைம்ல இருக்கிற நட்சத்திரங்கள் தான் பர்மனன்ட் நினைச்சோம். ஆனா அங்க கூட ஒட்டுமொத்த மில்கிவே சிஸ்டமும் மூவ் ஆகுது. நாம வாழ்க்கை பூரா நகர்ந்துகிட்டே தான் இருக்கிறோம். நகருவதுதான் வாழ்க்கை. எப்போ மூமெண்ட்லயே இருக்கிறோம். அதாவது மூவி சினிமா மாதிரி நகர்ந்துகிட்டே இருக்கிறோம். அப்படிங்கிறத பார்க்கும்போது லக்னமும் மாறும், என்னுடைய தன்மையும் மாறிக்கிட்டே இருக்கும். என்னுடைய தன்மை என் லக்னம் மாறும்போது மாறுதலுக்கு ஏற்ற மாதிரி நான் சிங்க் ஆகுறது தான் லைஃப். இதை விட விழிப்புணர்வு என்ன இருக்கு? ரொம்ப அழகா பொறுமையா சொல்லி கொடுக்கிறாரு குரு. உருவத்தை வச்சு யாரும் இடம் போட்ட முடியாது. எப்பேற்பட்ட ஞானத்தை ஆராய்ச்சி பண்ணி பிரிச்சு பிரிச்சு பியூட்டிஃபுல் டீச்சர்ஸை உருவாக்கி இருக்காரு. இந்த 30 நாள் வகுப்புல நம்ம ஒரு 8 டீச்சர் 9 டீச்சர் பார்த்திருப்போம். சில பேர் ரிப்பீட்டடா வந்தாங்க. ஆனா நான் இப்ப சொல்றேன், இந்த கிளாஸ் அட்டன் பண்ண அத்தனை பேருமே டீச்சரா ஜொலிப்பீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.